சகலத்தையும் நீர் உருவாக்கினே, வார்த்தையாலே உருவாக்கினே. சகலத்தையும் நீர் உருவாக்கினே, வார்த்தையாலே நீ உருவாக்கினே. உந்தன் கைகள் குறுக உம்மால் கூடாததெது, இயேசுவால் கூடாததெதுவும் இல்லை. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். ஆமென். எல்லாவற்றையும் நிரப்புகிறவர், ஆமென். ஆமென். ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே உருவாக்கினவர். எங்கள் வாழ்வில் நீ சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றிய செய்து தேவன். முடிக்கிற வல்லவராயிருக்கு. ஆமென். உங்களுடைய கைகள் குறுகி போகலப்பா. ஆமென். உம்மால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஆமென் ராஜா. எங்க வாழ்க்கையில ஒருவேளை பாடுகள், உபத்திரங்கள், நெருக்கங்கள் வந்திருக்கலாம். எல்லாவற்றையும் நன்மைக்காக அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்காக யாவும் செய்து முடிப்பீர். சகலத்தை நீ உருவாக்கினேன், வார்த்தையினாலே உருவாக்கினேன். என் வாழ்வில் நீ வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். எனக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன், எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், எனக்காக பரிந்து பேசுகிறவர், எனக்காக ஜீவனே கொடுத்து அன்பு செலுத்தினவர், மரித்து நீதோ சதாகன உயிரோடு இருக்கிறேன்னு சொன்னவர், உலகத்தில் முடிய பொருந்தும் சகல நாட்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர். இயேசு இருக்க பயம் இல்லை, எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயம் இல்லை. கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த கை குறைய போகல, நம்மால் கூடாத கரை ஒன்றும் ராஜா. உங்களுடைய கரம் எங்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது, உங்களுடைய கரம் எங்களை வணைகிறது, உங்களுடைய கரம் எங்களை உயர்த்துகிறது, உங்களுடைய கரம் எங்களை தூக்குகிறது, கண்மலையின் வெடிப்பில் வைத்து எங்களை பாதுகாக்க கிடைக்கிறது, கரம் பற்றி எங்களை வழி நடத்துகிறது. உங்களுடைய கரம் குறுகி போகலப்பா, நீ தொட்டு சுகமாக்கிறோம். வார்த்தையினாலே, ஒரே ஒரு வார்த்தையில இயற்கைகள் அப்படியே கட்டு விரல் நீட்டும் பொழுது எல்லாம் கட்டுகள் உடைஞ்சு ஓடுகிறது. உங்களுடைய கரம் ஆளுகை செய்வதாக, உங்களுடைய கரம் ஆளுகை செய்வதாக, கர்த்தருடைய கரமைகள் மத்தியிலே ஆளுகை செய்வதாக, எங்களை தொடுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்கள் காண இந்த வல்லமை பெரிய காரியங்கள் நடப்பதாக. சிறைப்பட்டவருடைய சிறையிருப்பை மாறச் செய்கின்றவரே, துதிக்கிறோமா. பாடுகள் உபத்திரத்து மத்தியில பவுலும் சீலாவும் உண்மை பாடி துதி செலுத்தும் போது சிறைச்சாலை அசிரப்பணினோம். இறங்கி வந்தவர் நல்ல மத்தியில இறங்கி உலாவுகிறார். ஒரு அசை உண்டாகட்டும் அப்பா, ஒரு இடத்தில் உண்டாகட்டும் அப்பா. பள்ளத்தாக்கிலே உலர்ந்து போன எலும்புகளுக்குள்ளே தீங்கோடு உயர்த்திங்க. சேனைகளை எழும்பட்டும், பலத்தை காத்து இடத்தில் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் இந்த சத்தம் துணிக்கப்படுவதா எங்களை தாழ்த்தி கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்மை கண்டடையத்தக்க எங்களோடு நீ பேசுவதாக எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மத்திய மரத்தினை வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தை ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமென். ரோமர் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். யாருக்கு? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலம் நன்மைக்கு ஏதுவாக உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா.
ஹalleluya. ரோமர் 11 அதிகாரம் 36 வசனம். என்னங்க? ரோமர் 11:36. சகலமும் அவரால், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். சகலமும் அவராலும், அவர் மூலமாயும், அவருக்காகவும் இருக்கிறது. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹalleluya. தேவன் சகலத்தையும் படைத்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாக்கப்பட்டது. யாருக்காக? யாரால்? இயேசுவால், தேவனால், அவர் மூலமாய், அவருக்காக, அவருக்கே என்றென்றைக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஹalleluya. இது நாம் அவருடைய கரத்தின் கிரியையா இருக்கிறோம். நம்மை சுற்றி உள்ள எல்லாம் அவருடைய வார்த்தையின் கிரியா இருக்கிறது. ஆமென். நாம் அவருடைய சாயலாக, அவருடைய கரத்தின் கிரிகளா இருக்கிறோம். வானம், பூமி, சமுத்திரம் எல்லாவற்றையும் வார்த்தையினாலே உண்டாக்கினார். ஹல்லேலூயா. எல்லாமே என்ன பண்ணுது? அவரை மகிமைப்படுத்துது. இயற்கையை பார்க்கும்போது இவ்வளவு அழகா உண்டாக்கி இருக்கிறாரு, இதை படைத்தவர் எவ்வளவு அழகா இருப்பார். ஹல்லேலூயா. நம்மை உண்டாக்கினவர் சின்ன சின்ன காரியங்கள்ல கூட எவ்வளவு அழகு, எவ்வளவு மேன்மை, எவ்வளவு மகிமை வச்சிருக்கிறார். அப்போ அந்த உண்டாக்குனவர் எப்படிப்பட்டவரா இருப்பார்? ஹல்லேலூயா. நாம் நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் நம்ம அதை இமேஜினேஷன் பண்ணி பார்க்க கூட அவன் ஏமாத்திரம். இவ்வளவு பெரிய பெரிய காரியங்கள் இருக்கும்போது மனிதனை நீ நினைப்பதற்கும் அவனை விசாரிப்பதற்கும் அவன் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. ஹalleluya. நம்மை தேடி வருவதற்கு அவன் ஏமாத்திரம். எனக்காக, உங்களுக்காக தம்மையே ஜீவ பலியாய் அர்ப்பணிப்பார் என்று சொன்னா அவன் ஏமாத்திரம். சகலமும் அவருடைய நாமத்துக்கு மகிமைக்காக அவரால் உண்டாக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஹalleluya. அப்போ நம்முடைய ஒவ்வொரு காரியங்களும் அவருக்கு மகிமை உண்டாக்குகிறதாய் காணப்பட வேண்டும். 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் கடைசி வசனம் 40வது வசனம். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுது. அந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார் இந்த காலை வேளையில, சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். ஒரு சின்ன வசனம் தான். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். இத வேற யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆண்டவர் ஒருத்தர் தான் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர். அவருடைய படைப்புகள் எல்லாம் கரெக்டா போயிட்டே இருக்கு. சூரியன் கரெக்டா காலையில் எத்தனை மணிக்கு குதிக்கணுமோ அத்தனை மணிக்கு குதிச்சிருது. எத்தனை மணிக்கு அடையணுமோ அத்தனை மணிக்கு ஒவ்வொரு நாளும் கரெக்டா ரொட்டீன் ஆகும். பூமி சுற்றி வரும்பொழுது ரொம்ப ஃபாஸ்டா, திடீர்னு ஸ்லோவா அப்படிலாம் இல்லை, ஒரே சீரா ஓடிட்டு. சந்திரன் அதன் நேர்த்தியா அதனுடைய பாதையில ஓடிட்டு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரங்களும் கூட அதன் பாதையில ஓடிட்டு இருக்குது. திடீர்னு கொஞ்சம் வேகமா ஓடினா எல்லா நட்சத்திரம் என்ன ஆகும்? ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிடும். ஹல்லேலூயா. எல்லாம் அதன் பாதையில கரெக்டா போயிட்டே இருக்கு. சகலமும் நல் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். நம்முடைய வாழ்க்கையில அநேக காரியங்கள்ல ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட கடவுள். ஆண்டவர் அதை செய்தார், செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக நம்மளும் செய்ய அழைக்கப்படுகிறோம். சகலமும் அவர் மூலமாக உண்டது, சகலமும் அவருடைய நாம மகிமை கண்டு உண்டானது. அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறார். சகலமும் நல்லொழுக்கமாயும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த வார்த்தையை காட்டுகிறார்.
இன்னைக்கு அநேக வியாதிகள் சரியா டைம்ல தூங்கல, சரியா டைம்ல சாப்பிடல, அதனால நடக்குது. அல்லேலூயா. அதுபோல ஆதியில நம்மளுடைய ஜெப ஜீவியங்கள், வேத வாசிப்புகள், தேவனுக்கு அடுத்த காரியங்கள், பயபக்தியோடு நல்ல ஒழுக்கமா எப்படி இருந்ததோ வருகிற நாட்கள் அப்படி இல்லாம போய் ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவர் ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:33 சொல்கிறது, மோசம் போகாதிருங்கள், ஆமென். ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்கு எல்லா காரியத்திலையும் ஆகாத சம்பாஷணைகள் நல்ல ஒழுக்கத்தை கெடுக்கிறதாய் காணப்படுகிறது, தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறதாய் காணப்படுகிறது. 1 தீமோத்தேயு 2:2 சொல்லுகிறது, நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் அமைதல் உள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காகவும் அப்படி செய்யப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் களங்கம் இல்லாமல் ஜீவனம் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ஜெபிக்க நாம் அழைக்கப்பட்டோம். ஆமென். 1 தீமோத்தேயு 3:4 சொல்கிறது, தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாய் கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா, சபையை நடத்துறதுக்கு முன்னாடி, மற்றவங்களுக்கு ஊழியம் செய்ய முன்னாடி நம்முடைய சொந்த பிள்ளைகளை சகல நல்லொழுக்கமுள்ளவர்களாக கீழ்ப்படிய பண்ணுகிறவருமாய் இருக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்க. அந்தப்படியே உதவிக்காரரும் அந்தப்படியே உதவிக்காரரும் இரு நாக்குள்ளவர்களாயும் மதுபான பிரியராயும் இழிவான ஆதாயத்தை இச்சிக்கிறவர்களாயும் இராமல் நல்லொழுக்கமுள்ளவர்களாயும் விசுவாசத்தில் ரகசியத்தை சுத்த மனச்சாட்சியை காத்துக் கொள்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லா காவலனும் இதயத்தை காத்துக்கொள்ள ஜீவ ஊற்று புறப்படுகிறார். அல்லேலூயா. மற்றவர்களுக்கு போதிக்கிற நம்ம ஆகாதுன்னு சொல்லாதபடி எல்லாவற்றிலும் மற்றவர்களுக்கு மாதிரியா இருக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே எல்லா சகலமும் நல்லொழுக்கமாயும் கிரமமாயும் செய்யப்பட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவரை வாயினால் நாவினால் குற்றப்படுத்த எங்கேயாவது குற்றம் கண்டுபிடிக்கலான்னு ஒரு கூட்டம் அழைஞ்சிட்டே இருந்துச்சு. எங்கேயாவது குற்றப்படுத்திட முடியுமா? அல்லேலூயா. ஆனா அவரை குற்றம் கண்டுபிடிக்க முடியவில்லை. பிலாத்துவும் சொல்றாரு, அவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நற்சாட்சி பெரிய பெரிய தீவிரவாதிகள், திருடர்களை தேவன் பக்கமாய் நம்முடைய ராஜ்யத்துக்கு வரும்போது அடியனை நினைத்தல் என்று சொல்லி ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வைக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நற்சாட்சிகள் நிறைந்த ஒரு காரியத்துக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 18:23. அங்கே சில காலம் சஞ்சரித்த பின்பு புறப்பட்டு சிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிகியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து சீசர் எல்லாரும் திடப்படுத்தினான். அல்லேலூயா. கிரமமாய் என்னது? சரியாய் ஒரு நற்சாட்சியோடு. அல்லேலூயா. பவுல் சீடர்களை திடப்படுத்தினான். சில காலம் சஞ்சரித்து பின்பு புறப்பட்டு கிரமமாய் கலாத்தியா நாட்டிலேயும் பிரிக்கியா நாட்டிலேயும் சுற்றித் திரிந்து, அப்போ நம்முடைய அடிச்சுவடுகள், நம்முடைய செயல்பாடுகள் சீடர்களை உருவாக்குகிறது. நம்முடைய நற்சாட்சி. அல்லேலூயா. நமக்கு எத்தனையோ காரியங்கள், எத்தனையோ பிரச்சனைகள், நெருக்கங்கள் வருகிறது. அதுக்கு மத்தியில நாம் எப்படி ஜெயம் கொள்ளுகிறோம்? இந்த காரியத்தை நம்ம எப்படி மேற்கொள்கிறோம்?
ஆகவே ஒருவரும் உன் நிலைமை குறித்து அசட்டை பண்ணாதபடி உன்னுடைய நடத்தையிலும் உன்னுடைய வாக்கிலும் உன்னுடைய எல்லா காரியத்திலையும் நற்சாட்சி உள்ள விசுவாசிகளுக்கு மாதிரியாக ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. உன்னை ஒருவரும் அற்பமாய் பேச முடியாதபடி எல்லாவற்றிலும் கிரமமாய் நடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். நம்முடைய வீட்டுல நம்முடைய நடவடிக்கைகளை நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு எந்திக்கிறாங்க, என்ன சாப்பிடுறாங்க, என்ன பண்றாங்க, எப்படி காரியங்களை நிறைவேற்றுறாங்க. ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறது, நம்முடைய குடும்பத்தை உருவாக்குகிறது. அல்லேலூயா. நம்முடைய செயல்பாடுகளை நம்மளை காட்டிலும் அதிகமாக அக்கம் பக்கத்துல உள்ளவங்க நம்மளை பார்க்கிறாங்க. தேவ ஆவியை பெற்றவர்கள் நீங்க இன்னும் ஆவியை உடையவர் என்று அறியீர்களா? அல்லேலூயா. தேவனுடைய சமூகத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் மேல அன்புள்ளவர்களா இருந்தாங்க. ஆனாலும் பல பக்கத்துல யாருப்பா, இட பக்கத்துல யாருப்பா, சண்டை, வாக்குவாதம், எரிச்சல், எல்லா காரியங்களும் இருந்துச்சு. ஆனா தேவ ஆவியை பெற்ற மாத்திரத்திலே நான் சிறுகவும் அவர் பெருகவும், நான் சிறுகவும் அவர் பெருகவும், அந்த சிலுவை குறித்து எல்லாமே பேர் ஒன்றை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்ட மாட்டேன்னு சொல்லி அவர்கள் இன்றும் ஜீவித்து இருக்கிறார். அப்போ இப்படிப்பட்ட ஒரு காரியத்துல நாம் இருக்க நம்முடைய சரீர பிரயாசத்தினால் முடியாது. நம்ம எவ்வளவுதான் நம்முடைய காரியங்களை ஒழுங்குபடுத்தினாலும் அந்த உன்னதமான ஆவியானுடைய ஒத்துழைப்பு பலன் வரும் பொழுது மாத்திரம்தான் நாம் பலன் அடைந்து சாட்சிகளாய் வாழ முடியும். ஆமென். ஆமென். அல்லேலூயா. எவர்கள் தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவருடைய தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளை என்று நாம் அழைக்கப்படணும்னா உன்னதமானுடைய ஆவியானவரை நாம் நடத்தப்பட வேண்டியதா இருக்கிறது. மாம்சத்தோடு ரத்தத்தோடு நமக்கு இல்ல, வானலோகத்தின் பொல்லாத ஆவிகளோடு சேனைகளோடு துறைத்தவங்க அதிகாரங்களோடு போராட்டம் உண்டு. நான் உலகத்தை ஜெயித்தேன், பிள்ளைகளாய் நீங்களும் ஜெயிக்க அழைக்கப்பட்டிருக்க. ஆமென். ஆமென். அல்லேலூயா. அவருடைய மகிமை நமக்குள்ள காணப்படும் பொழுது உதிக்கிற ஒளி நடத்துக்கள் ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ஆமென். ஆமென். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய காரியங்கள் ஆவிக்குரிய காரியங்களா இருந்தாலும், உலக காரியங்களா இருந்தாலும், குடும்ப காரியங்களா இருந்தாலும், தனிப்பட்ட சரீர காரியங்கள் எல்லாவற்றிலையும் நல்லொழுக்கமாய் கிரமமாய் செய்யப்பட கடவுது. அதற்கு ஒரே ஒரு காரணம், ஆவியானவர் வரும் பொழுது, ஆமென். ஏற்றவாழ்வு வரும் பொழுது, சத்தியத்தின் பாதையிலே நம்மளை நடத்தும் பொழுது, நாம் பலனடையும் பொழுது சாட்சியாகி வாழ முடியும். இந்த காலை வேளையிலே இவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு எப்படி நடக்க முடியும்? நான் தீர்மானிக்கிறேன், திட்டம் போடுறேன், ஆனால் என்னால் செயல்படுத்த முடியலையே. என்னுடைய சரீர பிரயாசத்துல கொஞ்சம் பலன் உண்டு, ஆனா ஆவியானவர் நம்மளை வழி நடத்துவார் என்று சொன்னா, ஆவியானவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம் என்று சொன்னா அவர் சத்தியத்துக்குள்ள நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய நமக்குள்ளிருந்து தேவன் வெளிப்படுவார். உன்னதமான பலன் நம்மை மூடிக்கொள்ளும். ஆமென். இந்த நாள் காலையில ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போமா? ஆண்டவரே, நல்லொழுக்கம் உள்ள மானத்தை காப்பாற்று, ஆகாத சம்பாஷணை நல்லொழுக்கத்தை கெடுக்கும் என்று சொல்லியிருக்கிறேன். சீடர்களுக்கு முன்பாக பவுல் சாட்சியாய் கிரமமாய் வாழ்ந்தார்கள். எங்களுடைய அழைப்பு, உங்களுடைய அபிஷேகம் நற்சாட்சிகளை உண்டாக்கட்டுமா, ஆமென். ஆமென். சீடர்களை உருவாக்கட்டுமாப்பா. எல்லா காரியத்திலும் சகலமும் அல்லேலூயா நேர்த்தியாய் செய்யப்பட்டிருக்கிறாங்க. பதினஞ்சு காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவர் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை உண்மை தேடுகிற காரியமா இருக்கட்டும், எங்களுடைய சரீர காரியமா இருக்கட்டும், உலக காரியமா இருக்கட்டும், அல்லேலூயா சகலமும் நல்லொழுக்கமாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆவியானவரே எங்களை பலப்படுத்துறேன். நிறைவானது வரும்போது குறைவானது ஒளியும் சொல்லிட்டது. அல்லேலூயா. நீர் அசைவாடுவீராக, நீர் அசைவாடுவீராக. நாங்கள் என்ன பேசணும், என்ன பார்க்கணும், என்ன செய்யணும், எங்க போகணும், நீங்க நடத்துங்க ஆண்டவரே, நீங்க நடத்துங்கப்பா. எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, உங்க நாமம் தூசிக்கப்படாதபடி உமக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளா. அல்லேலூயா. எல்லாம் சகலமும் அவர் மூலமாய் அவருக்காக அவருடைய நாம மகிமைக்கென்று உண்டாக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள், உமக்கு மகிமை சேர்க்கிற பிள்ளைகளா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உண்மை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளா. அல்லேலூயா. அல்லேலூயா. என் பிள்ளைகள் என்னை காட்டிலும் பெரிய காரியங்கள் செய்வார்கள். நீங்க பிரதிபலிக்கிற பிள்ளைகளா எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை ஆட்கொள்ளுங்க.
இந்த கிருபைகளை வழி நடத்தட்டும். எங்களை குற்றங்கள் குறைகள் மன்னிங்க. நீங்க ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவானவர் ஆண்டவரே, எல்லா குறைகளும் நீக்கி ஆண்டவரே மகிமையாக வழி நடத்துகிறார். ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நற்சாட்சிகளை ஆண்டவரே வாழ கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நாங்கள் உலகத்துல உள்ள காரியங்களை நாங்கள் கற்றுக்கொண்டு அல்லேலூயா உலக போக்கில் ஒத்த வேஷம் தரிக்காதபடி நாங்கள் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறாங்க. தேவனால் அழைக்கப்பட்டோம், தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்று சொல்லி அப்பா நினைக்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், உங்களை ஒப்பு கொடுக்கிற மாட்டோம், எங்களை தாழ்த்துக்கிறோம். துதி கனம் மகிமையெல்லாம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் என்ப நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென் என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். அதனால நம்ம தேவ சமூகத்துல காத்திருக்கிற நீங்களும் நானும் எல்லா விதமான காரியத்திலையும் அல்லது நம்ம நல்லொழுக்கமாகவும் கிரமமாகவும் செய்யக்கூடிய பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அல்லது இந்த காலை வேளையிலும் கூட ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கத்தை கெடுக்குங்கிற அப்படியாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்யாதபடி தேவன் விரும்புகிற காரியங்களை செய்கிற பிள்ளைகளாக எல்லா விதத்திலும் அவர் காட்டுகிறதான பாதைகளில நாம் நடக்கிற பிள்ளைகளாக அவருடைய கட்டளைகளுக்கும் கற்பனைகளுக்கும் கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் மாறும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கிற தேவனாயிருக்கிற எல்லா காரியங்களும் ஒழுங்கும் கிரமமாக நம்முடைய வாழ்க்கையில செய்யும்படியாக தேவ சமூகத்துல முழுமையாக நம்ம ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் அப்படியாக நம்ம ஒவ்வொருவரையும் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதித்து அநேகமாயிரம் மக்களுக்கு அல்லது நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக அல்லேலூயா நம்ம மாறக்கூடிய கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுப்பாராக. அந்த காலையில நல்ல ஒரு வார்த்தைகள் மூலமாக அல்லேலூயா நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை வேத வசனங்கள் மூலமாக திட்டம் தெளிவாக அல்லேலூயா ஆவியானவர் மகன் மறைவிலிருந்து வெளிப்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துற இந்த காலை வேளையில கேட்ட சத்தியத்தின்படியாக வாழ முழுமையாக ஒப்பு கொடுப்போம். அந்த நாளில் தேவ செய்தி கொடுத்ததான பிரதரை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, கைச்சிற வேலைகள்ல தேவனுடைய கிருபை பாதுகாப்பு அவரோடு கூட இருக்கும்படியாக நன்மை ஐக்கியத்துல தொடர்ந்து நம்மோடு கூட பயணித்துக் கொண்டிருக்கிறதான பிரதருடைய குடும்பத்தை மென்மேலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக, உடைய மன விருப்பங்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றும்படியாக, எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியாக, ஊழிய பாதையில அவரை கொண்டு தேவன் அந்த மும்பை பட்டணத்திலே செய்ய நினைக்கிற காரியங்களை ஆண்டவர் தாமே ஒழுங்கும் கிரமமாக செய்து ஆண்டவருக்கு என்று மகிமுள்ள சாட்சியாக நற்சாட்சி உள்ள பிள்ளைகளாக அந்த பகுதியிலே கர்த்தர் அவர்களை மாற்றும்படியாக, அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளாக கர்த்தர் வைக்கும்படியாக, ஊழிய பாதையில எங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்றாங்களோ அந்த இடத்தெல்லாம் அந்த சத்தியத்தின் மூலமாக ஜனங்கள் தொடப்படவும் கர்த்தரே மெய்யான தெய்வம் மீது அறிந்து கொள்ளக்கூடிய காரியங்களை தேவன் செய்யும்படியாக கர்த்தர் தாமே கிருபை பாராட்டும்படியான வரங்கள் வல்லமைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாகவும், வேதத்தின் ரகசியங்களை மறைபொருட்களை பிரதர் கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாக அவங்க செய்கிற ஊழியங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்து யோபின் குடும்பத்தை கர்த்தர் எப்படி வேலெடுத்து பாதுகாத்து கொண்டார் அதே போல அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக யாராவது ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த கால வேலையில் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரையா ஊழியரை கொண்டு கர்த்தாவே ஆவிக்குள்ளா எங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் நடத்தும்படியான 2 செய்திகளை கர்த்தர் கொடுத்தது ஆண்டவரே. அவருக்காய் கோடாகோடி ஸ்தோத்திரையா மகன் மறைவில் இருந்து நீங்க பேசினீர் ஆண்டவரே. தகப்பனே, நாங்களும் ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்த ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற பிள்ளைகளாய் வாழ உதவி செய்யுங்க. ஆவிக்குள்ள ஜீவித்தில் வழி நடத்துங்கப்பா. ஸ்தோத்திரம் செய்து கொடுத்த மகனை உங்களுடைய கருத்துல கொடுக்கிறேன் ஐயா. மகனை பாதுகாத்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஊழியத்தில் பலப்படுத்துங்க ஆண்டவரே. பிள்ளை வருகிற தேவ பிரசன்ன மகனோடு இருந்து வழி நடத்த வேணுமா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஏசப்பா மகனோடு கூட இருங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்களையா. வாரி பிராயத்துல பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. பிள்ளை வரத்துல உடைய கிருபை பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஐயா. உமக்கு சாட்சியா எழும்பி நிற்க தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. மகனுடைய ஒளித்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கைது செய்யற வேலைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா அவர் எந்தெந்த இடத்துல போயும் சத்தியத்தை சொல்லுகிறாரோ அந்த இடங்களில் எல்லாம் ஆண்டவரே ஒரு கூட்டாத்தமாதாயப்படுத்த தேவன் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஆவிக்குள்ள ஜீவித்தில் இன்னும் ஆண்டவரே மகன் உற்சாக ஆவியோடு நடத்துங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபையும் மகனுக்கு வேணும் ஐயா. நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரையா அப்பா. தகப்பனே, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, ஊழியத்தை ஆசீர்வதிங்க, அவர் செய்கிற தொழிலை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. தகப்பனே, முதல் நன்றியோடு துதிக்கிற மகனுடைய சரீரத்தில் எந்த பலவீனம் வராதபடி பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. ஊழியத்தில் உண்மை முத்தமாய் நடத்த கர்த்தர் கிருபை கொடுங்க, ஆசீர்வதிங்க ஆண்டவரே. உங்களுடைய கருத்துல மகனையும் ஆண்டவரே அப்பா அவருடைய விசுவாச பிள்ளைகளும் ஐயா அடைத்தையும் ஆண்டவரே தன்னுடைய குடும்பங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே நம்முடைய கருத்தில் வைத்து செவிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியத்திலே கர்த்தர் மகனை ஆசீர்வதி
ஆசீர்வதிங்க ஆண்டவரே. போக்குடி வரத்துடி பாதுகாத்து கொள்ளுங்க. சரிகளுக்கு எந்த வியாதி மகனை தாக்காதபடி பாதுகாத்து நடத்துங்க. இன்னும் உற்சாக அவையோடு கத்தாவே முடிய சத்தியத்துக்குள் ஆண்டவரே உறுதியாய் நிலைநிறுத்துற மகனாய் நடத்துங்க ஆண்டவரே. நடத்துங்க. பிசாசு வஞ்சிக்காதபடி ஒரு ஜாதி மத்தியில் வைக்கப்பட்டு போகாதபடி மகனை அந்த பகுதியில் ஆண்டவரை உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஆவிக்குள்ள ஜீவித்தில் நடத்துங்க. காத்துக்கொள்ளுங்க. நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென், 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 ஆமென்.